ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தா ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜ். சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கும். இது வந்து ஸ்நாக்ஸ் இல்லை, 3 ரோசஸ் பேக்கெட்டு. இது வந்து கேக், கிறிஸ்மஸ்க்காண்டி கிஃப்ட் வந்த கேக். இது கொஞ்சமாக மிக்சர் இருக்கும். இதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து கேக் தான் இருக்கும். என்ன கேக்? அநேகமாக இது ப்ளைன் கேக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றதெல்லாம் காலி பண்ணிட்டோம். ஆமாம், ப்ளைன் கேக் தான். இதில் வந்து ஸ்வீட் இருக்கும். ஒரே ஒரு பாதுஷா இருக்குது. மொத்தத்தையும் நாங்களே காலி பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலி இது வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக நாங்கள் வந்து மேலே ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஃப்ரிட்ஜ். ஃபுல்லாக கவர் ஆக மாட்டேது, ஏன்னா ரூம் வந்து குட்டி ரூம், அதனால் ஃபுல்லாக கவர் ஆகலை. இதில் பார்த்திங்கன்னா நம்ம டோர் பக்கம் வருவோம். இதில் வந்து என்ன வச்சுருக்கோம், 3 பாக்ஸ் எதுக்காக அப்படின்னா, இது பாடுங்க மருதாணி. ஆக்சுவலி இது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்து அரைச்சி வச்சது, காஞ்சி கருவாடாக போயிடுச்சு. இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருக்குது. மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா அதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து இப்படியே தான் வச்சுருப்பேன். இதிலே தான் நான் ஏன் இப்படி பாக்ஸில் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, ஃபுல்லாக கீழே கொட்டிடுது. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் மொத்தம் கீழே கொட்டிடுது. அதனால் வந்து நான் வந்து பாக்ஸ் ரெடி பண்ணி பாக்ஸில் வச்சுட்டேன். அதாவது அது பிரியாணி வாங்கின பாக்ஸு. சரி, நம்ம ஏன் காசு கொடுத்து வாங்கினோம், இதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சுட்டேன். இது வந்து கோன், ரெட் கோன். இதை பார்த்தீங்களா, என்னோடய நகத்தில் கூட இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும், வச்ச அடுத்த நாளே போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து சுக்கு. நமக்கு வந்து கோல்டு ஆகிடுச்சு அப்படின்னா, ஜலதோஷம் பிடிச்சிச்சுன்னா சுக்கு காஃபி போட்டு குடிக்கிறதுக்காக. இது வந்து நாம் நார்மலாக வைக்கிற மகந்தி. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புளியோதரை, சாஸ் ஐட்டம்ஸு, இது எல்லாமே இருக்குது. இதுவுமே வந்து கீழெல்லாம் கொட்டிட்டு இருக்கும். சாஸ் வந்து ஏன் இருக்குது அப்படின்னா, நிறையா வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அதில் வந்து சாஸ் தான் இது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இன்ஸ்டன்ட் பேஸ்ட்டு. அது சும்மா எடுத்து போட்டேன். ஆக்சுவலி வீட்டில் தான் அரைச்சி யூஸ் பண்ணுவோம், சும்மா எடுத்து போட்டேன். இதுவும் வந்து பெப்பர் பவுடர். இதுவுமே வந்து கடையில் வாங்கினது தான். நான் வந்து ஆக்சுவலி எல்லாமே வந்து வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன். இப்போ வந்து சரி, நம்ம வந்து அவசரத்துக்கு தேவைப்படும் இல்லையா, அப்படி சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து ஊறுகாய். நம்மளுக்கு எதுவுமே இல்லை தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னா தக்காளி ஊறுகாயும், அப்புறமா பூண்டு ஊறுகாய். பை 1 கெட் 1 கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் இதை வாங்கிட்டோம். பின்னாடி இருக்கிறது வந்து சோயா சாஸ் தானே? ஆமாம், சோயா சாஸ் தான். எதுக்கு அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் செய்வோம், கோபி செய்வோம். ஸோ அதுக்காண்டி வாங்கி வச்சது. இது வந்து கீ எதுக்குன்னா, ஃப்ரெஷ் நெய் தான். பாப்பா வந்து வளர்ந்துட்டே வராளே, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக கீ வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஆனால் அவளுக்கு நான் இதை கொடுக்கவே இல்லை. கொஞ்ச நாள் தான் கொடுத்தேன், சளி பிடிச்சிதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். இது வந்து பட்டாணி, போர் அடிக்கும்போது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சது. கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாக இருக்கும். இன்னும் இதை காலி பண்ணவே இல்லை. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஆரஞ்சு வாங்கி வச்சேன், ஆரஞ்சு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் இருக்குது. நமக்கு வந்து வீட்டில் வந்து பசங்க இருக்கிறதுனால அழுவாங்க எதனா வேணும் அப்படி சொல்லிட்டு அடிக்கடி. ஸோ அதனால நான் இதை வந்து வாங்கி வச்சு வீட்டில் எப்போ உனக்கு வேணுமோ அப்போ நான் பொரித்து கொடுத்துருவேன். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நேற்று தான் உடைச்சது. ஆக்சுவலி இதை வந்து நான் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பீசஸ்லாம் போட்டுட்டு கவரில் இல்லை பாக்ஸில் என்ன போட்டு பேக் பண்ணி வச்சுருவேன். இப்படி வச்சிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சி போய்டும். இப்படி வைக்கக்கூடாது. நான் இதை மாற்றி வைக்கணும். அடுத்து இதை வீடியோ முடிச்சதுக்கப்புறமா நான் இதை மாற்றி வைக்கணும். இந்த மாதிரி யாரும் வைக்காதீங்க, சீக்கிரமாக வேஸ்ட்டாக போயிடும். அப்படியே கீழே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெல்லம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொழுக்கட்டைலாம் செய்வோம் இல்லையா, ஸோ அதுக்காண்டி வாங்கி வச்சது. இது வந்து பீனட் பட்டர். ஆக்சுவலி இதை நான் வாங்கலை,
எங்கள் அம்மா வந்து வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இது காலி ஆயிடுச்சு. நான் வாங்கலைனாலும் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது, நாட் பேட். இந்த பாக்ஸில் வந்து ஃபுல்லாக கருவேப்பிலை பாக்ஸ் வச்சு, கருவேப்பிலைக்கு நான் அடிக்கடி பாக்ஸ் மாற்றிட்டே இருப்பேன். ஏன்னா இது வந்து குட்டியாக இருக்குது, கொஞ்சமாக இருக்கனால இதில் போட்டு வச்சுருக்கேன். நிறையா வாங்கினேன் அப்படின்னா வேறு இதெல்லாம் போட்டு வச்சுருவேன். இது பார்த்தீங்கன்னா எல்லா பேக்குமே இதில் தான் வச்சுருக்கேன். நமக்கு வந்து கிளிப் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அது நான் இன்னும் வாங்கலை. ஸோ வாங்குற வரைக்கும் நம்ம பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்ஸில் வச்சுருக்கேன். இது ரவை, இது நாட்டு சர்க்கரை, பசங்களுக்காண்டி நாட்டு சர்க்கரை வாங்கி வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்து நான் வந்து நார்மல் சுகர் தான் யூஸ் பண்ணி, ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணிக்குவேன். சேமியா யூஸ் பண்ணி மீதி இருக்க சேமியா. இது வந்து கடலை மாவு. எதுக்குன்னா அவசர சாம்பார், சோம்பேறி சாம்பார் இருக்கு இல்லையா, அதை செய்யறதுக்காக வந்து கடலை மாவு வாங்கி வச்சுருக்கேன். மற்றபடி பக்கோடாலாம் நான் எதுவும் போட மாட்டேன். ஏன்னா நமக்கு வந்து டைம் இருக்காது அப்படி சொல்லிட்டு பக்கோடாஸ்லாம் நான் எதுவும் போட மாட்டேன். கீழே ரேக்கில் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்டு, வாழைத்தண்டு. இது வந்து ஸ்டோன் இருக்கவங்களுக்கு வந்து வாழைத்தண்டு வந்து ரொம்ப நல்லது. எனக்கு ஸ்பெஷலி வந்து இது வந்து கூட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும். பைத்தம்பருப்பு போட்டு கூட்டு வச்சா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு ரசம் வச்சுட்டு சைடில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பிடிக்குன்ற நல்லா வாங்கிட்டு வந்தேன். கிட்னியில் ஸ்டோன் இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆர் 2 ஸ்லைஸ் எடுத்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம், கூட்டு வச்சு சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம். இது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி ஆளுங்களாம் கண்டிப்பாக வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. இது வந்து காலிஃப்ளவர் என்னடா ஓப்பன் ஸ்பேஸ்லேயே வச்சுருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நான் இன்றைக்கி ஈவினிங் செய்வேன். இன்றைக்கி காலைல தான் எடுத்து உள்ளே வச்சேன். ஸோ ஈவினிங் செய்யணும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே வச்சுட்டேன். இல்லைனா பாக்ஸில் தான் போட்டு வச்சுருப்பேன். இது வந்து பீனட், நிலக்கடலை, வேர்க்கடலை அப்படி கூட சொல்லலாம். நம்ம வீட்டில் நிறைய இருக்குது. ஸோ அதை கொஞ்சமாக உரித்து வச்சுருந்தது. வெளியில் வச்சா எறும்பு நிறைய வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். க்ளோஸ். இப்போ நான் சைட் பை சைடு என்ன பண்ணிட்டு இங்கே வந்து சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். எதுக்கு பார்த்தீங்கன்னா பசங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, நேற்று வறுத்தது. இன்றைக்கி வந்து மீதி இருக்கிறது குழம்பு வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை செஞ்சு முடிச்சிடுவோம் அப்படி சொல்லி ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கேன். நம்ம வந்து டோர் சைடு வந்து ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம உள்ள மெயினான இடத்துக்கு போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஐஸ்கிரீம்ஸ்லாம் வாங்கி வச்சேன், சாக்லேட்லாம் வாங்கி வச்சேன். பசங்க வந்து நிறையா எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ அதனால வந்து நான் எதுவுமே வாங்கி வைக்கிறதே கிடையாது. எதனா நான்வெஜ்ஜஸ் வாங்கினா மட்டும்தான் இதில் வச்சுக்குவேன். கீழேயுமே பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் பார்த்திங்கன்னா என்ன இருக்காரு, பச்சை மிளகா. நான் இதில் தான் பச்சை மிளகாலாம் எப்போவுமே இதில் தான் போட்டு வைப்பேன். பச்சை மிளகாவும் இஞ்சி இதில் போட்டு வச்சுப்பேன். ஸோ அதில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பழைய சாம்பார். சாம்பார் ஏன் நான் போடணும்னு தூக்கி போடாமல் இருக்கேன்னா, ஆக்சுவலி அது வந்து வெறும் சாம்பார், பருப்பு சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்காதனால நான் தூக்கி போடுவேன். இது வந்து பப்பாளி பழம். இது ரொம்ப பழுத்துட்டாங்க. ஸோ அதனால நான் அப்படியே வச்சிட்டேன். மீதி சைடு வந்து சாப்பிட்டுட்டோம், ஏன்னா அது அவ்வளோ பழுக்கலை. இது வந்து மீதியான சாதம் இவ்வளோ வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இட்லி மாவு இவ்வளோ பெரிய கண்டெய்னரில் அடைச்சி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இட்லி மாவு தான் இது. நான் வந்து எப்போவுமே இதில் தான் ஊற போடுவேன். கொஞ்சமாக காலி ஆகிட்டுருக்கோம், இன்னும் இவ்வளோ இருக்குது. இது வந்து காற்று அவ்வளோ போகாது அப்படின்றனால, நம்ம ஃப்ரிட்ஜுக்கும் வந்து எனக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்றனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இட்லி மாவு வந்து இந்த பாக்ஸில் வந்து நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கெலாம் நான் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், என் பையன் ஏறி மிதித்து உடச்சி பேஸ்ட் பண்ணிட்டான். அதுக்காக நான் தூக்கி போட மாட்டேன், இதே தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து கொஞ்சமாக கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு. இது வந்து கேரட்,
இது வந்து பீட்ரூட், இது வந்து இது வந்து பீன்ஸு, இது பீட்ரூட், இது கேரட். இது பார்த்திங்கன்னா அவரைக்காய். நிறைய வந்து காய்ங்க சாப்பிடணும், ஏன்னா காயில் தான் ஸ்ட்ரென்த் இருக்குது. பசங்க வந்து சாப்பிடுவாங்க, வீட்டில் குழந்தைங்க வந்து நான் பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால ஒரு கத்திரிக்காவை நான் இதில் வச்சுருக்கேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு. வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, காலி பண்ணாமல் வச்சுருக்காங்க. எப்போவுமே இந்த வெஜிடபிள் பேஸ்கெட்டில் வந்து நான் எதுவுமே போட மாட்டேன், எப்போவுமே வந்து தக்காளி மட்டும்தான் போட்டு வச்சுருப்பேன். இந்த முறை தக்காளி வாங்குவோம், சூப்பராக இருந்துச்சு. போன வாரம் வாங்கினப்போ ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு, உள்ளே எல்லாமே பூச்சி புழு அப்படி இருந்துச்சு. இந்த வாரம் பார்க்கறதுக்கு உண்மையாகவே எனக்கு இது கட் பண்ணும்போது இன்னும் கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருக்குது தக்காளியெல்லாம். இவ்வளோதாங்க நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்குது, வேறு எதுவுமே இருக்காது, வேறு எதுவுமே வைக்கவும் மாட்டேன் நான். இது உருளைக்கிழங்கு வெங்காயம் வந்து வேறு ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்கேன். வாங்க நம்ம இதெல்லாம் திருப்பி எடுத்து இதிலே வச்சிடலாம். டப்பாங்க வச்சாச்சு. இதை மருதாணி தூக்கி போடவும் மனசு வரல, அப்படியே வைக்கவும் மனசு வரல. காஃபி பவுடர் வந்து நான் இது ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன், ஏன்னா நான் அடிக்கடி ஓப்பன் பண்ணிவிட்டு வைக்கும் போது உள்ளே வந்து கட்டி ஆகிடும் இல்லையா, கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து இதில் வைக்கிறேன். எனக்கு வந்து நான் வந்து ஒரு காஃபி லவ்வர், காஃபி பைத்தியம் கூட சொல்லலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஐகாஸ் பாப்பாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.